அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எட்மண்ட் ஸ்பென்சரோட ப்ரொத்தலாமியன் அப்படின்ற போமோட 3rd and 4th ஸ்டான்ஸ் அதோட எக்ஸ்பிளனேஷனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டான்ஸாவோட எக்ஸ்பிளனேஷன் நம்ம ஆல்ரெடி வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். With that, I saw 2 swans of goodly hue. ஹியூ அப்படின்னா கலர் அப்படின்னு அர்த்தம். இதில் 2 swans அப்படின்னு எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து 2 பேர்த்த இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னா எலிசபெத் சோமர்செட், கேத்ரின் சோமர்செட் அப்படின்ற இவங்க 2 பேர்த்தோட மேரேஜுக்காக தான் இந்த போமே எழுதப்பட்டது. இந்த எலிசபெத்தும் கேத்ரினும் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்வர்ட் சோமர்செட் அப்படின்றவரோட டாட்டர்ஸ். ஸோ எட்வர்ட் சோமர்செட் யார் அப்படின்னா ஏர்ல் ஆஃப் வொர்செஸ்டர், அதாவது வொர்செஸ்டர் அப்படின்ற பிளேஸுக்கு ஏர்லாக இருந்தவங்க எட்வர்ட் சோமர்செட். அவரோட டாட்டர்ஸ் தான் எலிசபெத் சோமர்செட், கேத்ரின் சோமர்செட். இப்போ இவங்க 2 பேருக்கும் தான் மேரேஜு. இவங்களோட மேரேஜுக்காக எழுதப்பட்டது தான் இந்த போமே. ஸோ இதில் 2 swans அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா எலிசபெத் சோமர்செட்டையும் கேத்ரின் சோமர்செட்டையும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதில் அந்த ஏர்ல் அப்படின்றது ஒரு ரேங்கிங் பொசிஷன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் வந்து டியூக்குக்கு இருக்கும், அதுக்கப்புறம் மார்க்யூஸ்க்கு அப்புறம் ஏர்ல், ஏர்லுக்கு அப்புறம் விஸ்கவுண்ட்டுக்கு அப்புறம் பேரன், அப்புறம் பேரோனெட், அப்புறம் நைட்டு. இதுதான் வந்து அவங்களுக்குள்ள பவரோட ரேங்கிங் ஆர்டரு. இதில் ஏர்ல் அப்படிங்கிறது 3rd ரேங்க் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் எட்வர்ட் சோமர்செட். அவங்கள தான் இங்கே 2 swans அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் இங்கே மைண்டில் வச்சுக்கோங்க. அதாவது அந்த 2 டாட்டர்ஸையும் எலிசபெத் சோமர்செட்டையும் கேத்ரின் சோமர்செட்டையும் தான் இங்கே வந்து 2 swans அப்படின்னு இந்த போம் ஃபுல்லாகவே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. கம் சாஃப்ட்லி ஸ்விம்மிங் டவுன் அலாங் த லீ. இங்கே லீ அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவிலே பார்த்துருப்போம். இந்த போமில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற ரிவர் எதுனா தேம்ஸ் ரிவர் தான். தேம்ஸ் ரிவரோட ட்ரிபியூட்டரி ரிவர் தான் லீ. அதாவது ட்ரிபியூட்டரி ரிவர் அப்படின்னா கிளையாறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதான் லீ. அந்த லீயில் அவங்க 2 பேரும் அந்த 2 ஸ்வான்ஸும் ஸ்விம் பண்ணிக்கிட்டே வருது. 2 fairer birds I yet did never see. இந்த மாதிரி ஒரு ஃபேரரான பேர்ட்ஸை, அழகான பேர்ட்ஸை அவர் எப்பவுமே பார்த்ததில்ல, யாராலையும் பார்க்கவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. The snow which doth the top of Pindus stew did never whiter shoe. அதாவது அந்த 2 ஸ்வானோட கலரும் அதோட ஒயிட் கலர் வந்து பிண்டஸ் அப்படின்ற ஒரு மவுண்டெயினோட டாப்பில், அதாவது மவுண்டெயினாவே ஸ்னோ எல்லாம் நிறைஞ்சு போயிருக்கும், அது பார்க்குறதுக்கு ஒயிட்டாக இருக்கும். அதோட டாப்பில் எப்படி இருக்குன்னு அப்போ கற்பனை பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு அதை விட ஒயிட்டாக இருந்தது இந்த 2 ஸ்வான்ஸும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பிண்டஸ் அப்படின்றது மவுண்டெயின். அந்த மவுண்டெயின் எங்கே இருக்குது அப்படின்னா கிரீஸில் தெசாலி அப்படின்ற ரீஜியனில் டெம்ப் அப்படின்ற வேலி இருக்குது. அந்த வேலியில் தான் இந்த பிண்டஸ் அப்படின்ற மவுண்டெயின் இருக்குது. இதை தான் இங்கே வந்து நமக்கு கம்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பிண்டஸ்ன்ற மவுண்டெயினோட டாப்பை விட இந்த 2 ஸ்வான்ஸும் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டிட் நெவர் ஒயிட்டர் ஷூ அப்படின்னா அதை மாதிரி ஒரு ஒயிட்டை நான் பார்த்ததே இல்லை அப்படின்றாங்க. அடுத்த ஒரு கம்பேரிசன், நார் Joe himself, when he a swan, would be for love of Leda, whiter did appear. அதாவது இதில் ஜோ அப்படின்ற இன்னொரு கேரக்டரை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இவங்க யார் அப்படின்னா க்ரீக் மித்தாலஜியில் காட் ஆஃப் லவ். இவங்க வந்து லிடாவை செட்யூஸ் பண்ணுறதுக்காக ஸ்வானாக மாறி இருப்பாங்க. அதாவது ஜோ ஸ்வானாக மாறி
லிடாவை செட்யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஸ்வானையும் லிடாவையும் நேரில் பார்த்தவங்க லிடா தான் அழகாக இருக்குன்னு சொல்லுவாங்க. எட் லிடா வாஸ் தே சே ஆஸ் ஒயிட் அஸ் ஹீ. அதாவது அந்த ஸ்வானாக மாறி இருக்கிற அவங்கள விட லிடா ரொம்ப ஒயிட்டுன்னு சொல்லுவாங்க. எட் நாட் so white as these nor nothing near so purely white they were. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் விட அந்த ரெண்டு ஸ்வான்ஸும் ரொம்ப பியூரான ஒரு ஒயிட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஈவன் த ஜென்டில் ஸ்ட்ரீம் த விச் தெம் பேர் seemed foul to them and bade his billows spare. இந்த ஒயிட்டு அந்த ஸ்வான்ஸோட ஒயிட் கலரை பார்த்துட்டு அந்த ஜென்டில் ஸ்ட்ரீம்னா அந்த ரிவர் கூட அதோட அலைக்கிட்டலாம் சொல்லுதான், அதோட வாட்டர் கிட்டலாம் சொல்லுதான். ஃபவுல் அப்படின்னா கலங்கப்படுத்துறது, அழுக்காக்குறதுன்னு மீனிங். ஸோ இந்த தண்ணியோ இல்லை அதோட அலையோ அந்த ரெண்டு ஸ்வான்ஸோட ஃபெதர்ஸையோ இல்லை அதோட மேலேயோ கரைப்பற்றக்கூடாது அப்படின்னு அந்த ஜென்டில் ஸ்ட்ரீமே சொல்லுதான். ஸோ அந்தளவுக்கு அந்த ரெண்டு ஸ்வான்ஸும் ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டு வெட் தர் சில்க் அண்ட் ஃபெதர்ஸ் லீஸ்ட் தே மைட் சாயில் தர் ஃபேர் ப்ளூம்ஸ் வித் வாட்டர் நாட் ஸோ ஃபேர். ஸோ நீங்கள் வாட்டரை வச்சு இங்கே ஃபெதர்ஸ்னாலும் ப்ளூம்ஸ்னாலும் அதோட ஃபெதர்ஸை தான் குறிக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஒயிட்டாக இருக்குது, அதை டச் பண்ணி அதை ஈரமாக்கி அதை கலங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னு அந்த ஜென்டில் ஸ்ட்ரீமே இங்கே சொல்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மார் தட் பியூட்டிஸ் பிரைட்டு. ஸோ மாறினாலும் இங்கே கலங்கப்படுத்துறது தான் அதோட பியூட்டியோட பிரைட்னஸை நீங்கள் கலங்கப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட் ஷோன் அஸ் ஹெவன்ஸ் லைட். ஸோ அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஹெவன்லேருந்து ஒரு வெளிச்சம் வந்தால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குது. ஸோ அதனால் அதை கலங்கப்படுத்துகிற மாதிரி அதை மாசுபடுத்துகிற மாதிரி நீங்கள் அலையை கூட அடிக்காதீங்க அப்படின்னு அந்த ரிவரோட அலைக்கிட்ட சொல்கிற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. அகைன்ஸ்டு த பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி till I end my song. ஸோ இந்த நாள் ரொம்ப நாள் இல்லை, சீக்கிரமே வந்துடும். ஸோ நான் இந்த பாட்டை முடிக்கிற வரைக்கும் நீ கொஞ்சம் சாஃப்டாக ஓடு அப்படின்னு அந்த ஸ்வீட் தேம்ஸ் கிட்ட இவர் ரெக்வஸ்ட் பண்ணுறாரு. இதுதான் தேர்ட் ஸ்டான்ஸா. ஸோ இதில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை ஸ்வான்ஸ் வருது அப்படின்னா ரெண்டு ஸ்வான்ஸ் ஸ்விம்மிங் பண்ணிட்டு வரும். ஸோ அந்த ரெண்டு ஸ்வான்ஸும் யாரை குறிக்கும் அப்படின்னா எலிசபெத் சோமர்செட்டையும் கேத்ரின் சோமர்செட்டையும் குறிக்கும். அடுத்தது லீ அப்படிங்கிறது தேம்ஸ் ரிவரோட ட்ரிபியூட்ரி ரிவர் தான். பிண்டஸ் அப்படின்றது கிரீஸில் தெசாலி ரீஜியனில் டெம்ப் வேலியில் இருக்கிற ஒரு மவுண்டைன். ஜோ அப்படிங்கிறது காட் ஆஃப் லவ். இந்த ஜோ தான் ஸ்வானா மாதிரி லிடாவை செட்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த லிடாவை விட இந்த ரெண்டு ஸ்வான்ஸும் ஒயிட்டுன்னு சொல்லியிருப்பார். அடுத்தது அந்த ஸ்ட்ரீமே, அதாவது அந்த ரிவரே அந்த ரிவருக்கு அந்த ரிவரோட அலைகளுக்கு கமெண்ட் பண்ணுற மாதிரி அதை அழுக்காக்கிடாதீங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஹெவன்ஸ் லைட் அப்படின்றது அந்த ரெண்டு ஸ்வான்ஸோட பியூட்டியை தான் குறிக்கும். ஸோ இதுதான் தேர்ட் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு ஃபோர்த் ஸ்டான்ஸா. ஆஃப்டர் சூன் த நிம்ஸ் which now had flowers their fill. ஸோ இப்போ நிம்ஸ் எல்லாமே அங்கே நம்ம ஆல்ரெடி செகண்ட் ஸ்டான்ஸாவிலே பார்த்துருப்போம். நிம்ஸ் எல்லாமே ஃப்ளவர்ஸை ப்ளக் பண்ணி அவங்களோட விக்கர் பேஸ்கெட்டில் கலெக்ட் பண்ணுறாங்கன்னு. ஸோ அவங்க எல்லாம் அதை ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரன் ஆல் இன் ஹேஸ்ட் டு see that silver brood. ஸோ எல்லாரும் அவசரமாக ஓடி அந்த சில்வர் ப்ரூடு நீங்கள் எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த ரெண்டு ஸ்வான்ஸை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அது ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அதை பார்க்குறதுக்கு அவசரமாக எல்லோரும் ஓடி பார்க்குறாங்க. as they came floating on the crystal flood. அவங்க அந்த கிறிஸ்டல் ஃப்ளட்டு அப்படின்றது இங்கே அந்த ரிவரை தான் குறிக்கும். அதில் இந்த ஸ்வான்ஸ் ரெண்டும் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு வரதை ஓடி எல்லோரும் பார்க்குறாங்க. whom when they saw they stood amazed still, their wondering eyes to fill. அந்த ரெண்டு ஸ்வான்ஸையும் பார்த்த உடனே அந்த நிம்ஸே அமேஸ் ஆகி அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறாங்க.
அவங்களோட ஐஸ் எல்லாம் ஒண்டரில் இவ்வளோ அழகாக இவ்வளோ பிரைட்டாக 2 பறவைகள் இருக்க முடியுமா அப்படின்னு பார்த்து ஆச்சரியப்பட்டு நிற்கிறாங்க. They never saw a sight so fair, a fowl so lovely that they sure did deem. அவங்களே என்ன நினைக்கிறாங்களா, அதாவது அவங்களே தேவதைகள், அந்த தேவதைகளே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகை அவங்க பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறாங்க. தெம் ஹெவன்லி பார்ன், அதாவது இவங்க வந்து இந்த 2 ஸ்வான்ஸும் ஒன்று ஹெவன்லேருந்து பிறந்து வந்திருக்கணும். ஆர் டு பி தட் சேம் பேர் which through the sky draw Venus silver team. அதாவது வீனஸ் அப்படின்னா இங்கே யாருன்னா காடஸஸ் ஆஃப் லவ், அதாவது நம்ம ஏற்கனவே காட் ஆஃப் லவ் ஜோன்னு பார்த்தோம். இப்போ பெண் கடவுள் இவங்க காடஸஸ் ஆஃப் லவ் யாருன்னா வீனஸை ரதத்தில் கூட்டிகிட்டு போகிற 2 ஸ்வான்ஸ் இருக்கும். அந்த 2 ஸ்வான்ஸும் ஒயிட்டாக இருக்கும். அதை விட இந்த 2 ஸ்வான்ஸும் ஒயிட்டாக இருக்குது, ஒருவேளை அதுவாக இருக்கலாமோ அப்படின்னு இங்கே அந்த நிம்ஸ் எல்லாரும் நினைக்கிறாங்க. ஸோ நிம்ஸே அழகாக இருப்பாங்க, அவங்களே இந்த அளவுக்கு பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த 2 ஸ்வான்ஸோட பியூட்டியும் இருக்குது. ஃபார் ஷுர் தே டிட் நாட் சீம் டு பி பிஹர்ட் ஆஃப் எனி எர்த்லி சீட். ஒன்று ஹெவன்லேருந்து வந்திருக்கணும், இல்லைன்னா வீனஸை அழைச்சிட்டு போகிற அந்த ரதத்தோட ஸ்வானாக இருக்கணும். இது இல்லாமல் கண்டிப்பாக எர்த்லி சீடாக இருக்காது. அதாவது எர்த்லி சீடுன்னு இங்கே யாரை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அந்த 2 ஸ்வான்ஸை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. அதாவது பூமியில் பிறந்தவங்களாம் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. பட் ரேதர் ஏஞ்சல்ஸ் ஆர் ஆஃப் ஏஞ்சல்ஸ் ப்ரீடு. கண்டிப்பாக எர்த்லி சீடாக இல்லை, ஒருவேளை ஏஞ்சலாகவோ இல்லை ஏஞ்சலோட ப்ரீடாவோ ஏஞ்சலோட குழந்தைகளாகவோ இருக்கலாம் அப்படின்னு அந்த நிம்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. எட் வேர் தே ப்ரீட் ஆஃப் சம்மர்ஸ் ஹீட் தே சே. சம்மர்ஸ் ஹீட் அப்படின்னா இங்கே என்னத்தை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா சம்மர் சீசனை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இந்த போமில் ஆத்தர் மென்ஷன் பண்ணியிருக்கிற சீசன் எது அப்படின்ற கொஷின் கேட்கலாம். ஸோ என்ன சீசன்னா சம்மர் சீசன். ஸோ நமக்கு வந்து சம்மர் சீசன் இங்கே வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும், ஆனால் ஃபாரினர்ஸ்க்கு சம்மர் அப்படின்றது ஒரு ஸ்ப்ரிங் சீசன். அவங்களுக்கு அந்த சம்மர் தான் ஒரு வசந்த காலம். அப்போ தான் அவங்களுக்கு எல்லாமே புதுசாக மரங்கள் செடிகள் இலைகள் எல்லாமே புதுசாக இருக்கும், எல்லாம் பூக்கள்லாம் பூத்துருக்கும். ஸோ அதை வந்து அவங்க ரொம்ப வரவேற்பாங்க. ஸோ அப்படி அவங்க வந்து அந்த சம்மர் சீசனோட குழந்தைகளாக இருக்கலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன் ஸ்வீட்டஸ்ட் சீசன் when each flower and weed the earth did fresh array. அதாவது எல்லாமே அந்த சீசனில் புதுசாக இருக்கும். ஃப்ளவரு, வீட்டு, அப்புறம் இந்த எர்த்தே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான ஒரு ட்ரெஸ் போடுற மாதிரி அவ்வளோ பசுமையாக அவ்வளோ அழகாக அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃப்ரெஷ் தே சீம்ட் அஸ் டே. ஸோ அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கலரில் இந்த 2 ஸ்வான்ஸும் இருக்கிறதுனால ஒருவேளை இவங்க சம்மர்ஸ் ஹீட்டில் பிறந்தவங்களா இருக்கலாமோ அப்படின்னு அந்த நிம்ஸ் எல்லாம் பேசிக்கிறாங்க. ஈவன் அஸ் தேர் பிரைடல் டே விச் வாஸ் நாட் லாங் ஸ்வீட் தேம்ஸ் ரன் சாஃப்ட்லி டில் ஐ என் மை சாங். ஸோ அந்த பிரைடல் டேக்கான நாள் வந்துருச்சு. ஸோ ஸ்வீட் தேம்ஸ் நீ மெதுவாக ஓடு, சாஃப்டாக ஓடு, என்னோட இந்த சாங்கை முடிக்கிற வரைக்கும் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டோட இவர் இந்த 4th ஸ்டான்ஸாவை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சில்வர் ப்ரூடு அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணியிருக்காருன்னா அந்த 2 ஸ்வான்ஸின் தான். நெக்ஸ்ட்டு ஹெவன்லி பர்ன் அப்படின்னு யாரை மென்ஷன் பண்ணுவாங்கன்னா அந்த 2 ஸ்வான்ஸின் தான். வீனஸ் யார் அப்படின்னா காடஸஸ் ஆஃப் லவ். இங்கே எர்த்லி சீடு அப்படின்னு எதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா 2 ஸ்வான்ஸின் தான். இந்த போமில் மென்ஷன் பண்ணியிருக்கிற சீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் சீசன், அதாவது சம்மர் சீசன். ஸோ இதுதான் 4th ஸ்டான்ஸாவில் இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you next video. Thanks for watching.